வருமானம் கம்மியா இருக்குன்னு நினைக்காதீங்க. நீங்க வர வருமானத்துக்கு சிக்கனமா செலவு பண்ண முடியுமான்னு பாருங்க. திருவள்ளுவரே என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆகாறு அளவிட்டிதாயினும், உன் வருமானம் கம்மியா இருக்குன்னு பரவாயில்ல, கேடில்லை, போகாறு அகலா கடை, வருமானத்துக்கு மேல செலவு பண்ணாம பாத்துக்க அப்படின்னு சொல்றாரு. அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கிராமத்துல ஒரு விவசாயி ஒரு வேட்டி யூஸ் பண்ணுவாங்க. 2-3 வருஷம் ஆனதுக்கப்புறம் வேட்டி என்ன ஆகும்னா அது சரி இருக்காது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதை துண்டாக்கிக்குவாங்க. துண்டு கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை கர்ச்சீஃபாக மாற்றிக்குவாங்க. கர்ச்சீஃபாக ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அது விளக்கு திரியாக யூஸ் பண்ணிக்குவாங்க, இல்லை வீடு துடைக்கிறதுக்கு சாந்துணியாக யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ அது கஞ்சம் கிடையாது, தட்ஸ் கால்ட் ஃப்ரூகல், சிக்கனமாக இருக்கிறது. ஸோ எந்த ஒரு பொருளையும் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 சம்பாதிச்சா கூடி வருமானத்துக்கு மேலே செலவு பண்ணுறாங்க, சிக்கனமாக இருக்கிறது இல்லை. ஒருத்தர் 15,000 சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, ஒரு 10% ஆஃப் த பணம் என் பணம் இல்லைன்னு தனியாக எடுத்து வச்சுக்கணும் எதிர்காலத்துக்கு. இந்த 1,500 ரூபாயை அவர் சிறுக சிறுக சேமிக்கணும். இந்த வருஷம் 1,500 ரூபா, அடுத்த வருஷம் ஒரு 150 ரூபா இன்க்ரீஸ் பண்ணுங்க, ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணுங்க, 1,650 ரூபா. அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 1,810 ரூபா. இந்த மாதிரி 10% நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஒரு 30 வயசு இளைஞர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 வயசு ஆகும்போது அவர் கையில் ஒரு 1.3 crores இருக்கும். ஸோ சிறுக சேமிங்க, சிக்கனமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க.